வணக்கம். சித்தக்க உணவே மருந்து மருந்தை உணவு. பொதுவாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி 50 வயதை தாண்டிட்டாலே மூட்டு வலி வந்துடும். அது கால் மூட்டாக இருந்தாலும் சரி, கை மூட்டுகளாக இருந்தாலும் சரி, கழுத்து எலும்பு அந்த எல்லா அதாவது ஜாயின்ஸு எல்லா ஜாயின்ஸ்லேயும் வலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு உடம்புல இத்தனை வயசில் ஹார்மோன்ஸ் எல்லாம் மாறி சுரக்கிறதாலையும் குறைந்து சுரக்கிறதாலையும் நிறைய கால்சியம் சத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதாலையும் இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். பொதுவாக 50 வயதை தாண்டினாலும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, வந்த பிறகு என்னென்ன செய்யலாம், வரத்துக்கு முன்னாடியே என்னென்ன செய்யலாம்னா, ரெண்டுத்துக்குமே பொதுவான விஷயந்தான். காலை எழுந்தவுடன் அவங்க ஒரு சிலருக்கு நல்லெண்ணெய் ஒத்துக்கும். ஏன்னா உடம்பு ரொம்ப சூடாக உள்ளவங்களுக்கு நல்லெண்ணெய் தடவக்கூடாது, அவங்க தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். உடம்பு குளிர்ச்சியாக உள்ளவங்க நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கணும். யாருக்கு எது ஒத்துக்குதோ நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் மூட்டுக்கு மூட்டு நல்லாவே தடவிட்டு சிறிது எக்ஸசைஸ் மாதிரி மசாஜ் மாதிரி செய்துட்டு ஒரு 10 நிமிஷம் செய்துட்டு அதுக்கப்புறம் அவங்க குளிச்சிட்டோம் அப்படின்னா, டெய்லியே இதை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா, மூட்டு வலி இருந்தாலும் சரி, வரப்போகுதுங்கிற அறிகுறி இருந்தாலும் சரி, வந்த உடனே சரி, வரத்துக்கு முன்னாடியே சரி, இது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மூட்டு வலியை முற்றிலும், அதாவது இப்போ மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னா இது 1 or 2 இயர்ஸ் அப்படியே செஞ்சுட்டு மூட்டு வலி ஃபுல்லாக குணமாயிடும். குணமானவனும் விடக்கூடாது, இதை தொடர்ந்தே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு தொடர்ந்து எக்ஸசைஸ்லாம் செய்வாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க. அந்த உடற்பயிற்சி செய்ய முடியாட்டி கூட சிறிது நேரம் வீட்டுக்குள்ளே நடந்தாலும் கூட இந்த காலை எழுந்தவுடன் இல்லைனா குளிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 1/2 hour பிஃபோர் இந்த நல்லெண்ணெயோ தேங்காயோ யாருக்கு எது ஒத்துக்குதோ மூட்டுக்கு மூட்டை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இந்த ஜாயின்ஸ் எல்லாம் சிறிது எக்ஸசைஸ் மாதிரி இப்படி இல்லைனா மூட்டை பிடிச்சிட்டு சிறிது காலுக்கு மேலே தூக்கி வைக்கிறது, கீழே வைக்கிறது, இந்த மாதிரி சில எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இவங்க தைலம் தேய்ச்ச பிறகு ஒரு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் உடற்பயிற்சிலாம் செஞ்சுட்டு குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மூட்டு வலி பிரச்சனை அவங்களும் சுத்தமாக இருக்காது. அதுமாரி கால்சியம் நிறையாவே சாப்பிடணும். கால்சியம் எதில் இருக்குங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். காய்கறியில் நூற்கல், பூசணிக்காய் இதெல்லாம் நிறையாவே இருக்கும். அதே மாதிரி கேழ்வரகுல நிறைய கால்சியம் கிடைக்கும். எள்ளு யார் யாருக்கெல்லாம் ஒத்துக்குதோ எள்ளு நல்லாவே எடுத்துக்கலாம். உடம்பு சூடாக உள்ளவங்க எள்ளு எடுத்துக்க வேண்டாம். அதேமாதிரி கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல சத்து மிக்க முளைக்கட்டின வெந்தயம் எடுத்துக்கலாம். இது உடம்பு குளிர்ச்சியாக உள்ளவங்க வெந்தயம் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி யாருக்கு என்ன உடம்போ பார்த்துட்டு எள்ளோ வெந்தயமோ நல்ல மில்லட்ஸ் தானியங்கள், பருப்பு, பருப்பில் நிறைய சத்து இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சிறிது வாதம், அதாவது வாய்வு சேர ஆரம்பிச்சிடும். இந்த வாய்வு கலைச்சி விடுறதுக்காக அவங்க எப்போதுமே இஞ்சி, பூண்டு அப்படி இல்லைன்னா இந்த வாய்வை கலைச்சி நிறைய பெருங்காயம், இது 3ல் ஏதாவது ஒன்று அவங்க சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வரும்போது உடம்புல உள்ள வாய்வை கலைச்சி விடணும். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றது எல்லாமே பொறுமையாக நல்லா மென்று விழுங்கணும். மென்று விழுங்கும் போது செரிமான சக்தி அதிகமாகிடும். அதனால் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்காது. நிறைய நார் சக்தி மிகுந்த உணவுகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது. உடம்புல உள்ள கழிவுகள் டெய்லி வெளியேற இந்த மூட்டு வலிகளும் சிறிதாக குறைய ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி ஆயில் மசாஜும் ரொம்ப முக்கியம். அப்படி டெய்லி செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறையாவது கண்டிப்பாக இந்த ஆயில் மசாஜ் செஞ்சிடணும். ஆனால் பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்க டெய்லியே ஒரு 1/2 hour பிஃபோர் இதை செஞ்சுட்டு காலையில் குளிச்சிடலாம். அப்படி இல்லைனா வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்லேயோ நைட் டைம்லேயோ சிறிது டைம் இருந்தது அப்படின்னா, ஆனால் இதே ஒரு 70 வயது அதிகமாக உள்ளவங்க இரவு குளிக்கக்கூடாது. அதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் இவங்க காலையில் 70 வயது அதிகமானாலே அவங்களுக்கு வேலைகள்லாம் நல்லாவே குறைஞ்சிரும். அவங்களாம் காலையில் ஏந்திரிச்ச உடனே இந்த ஆயில் மசாஜ் தடவிட்டு கொஞ்ச நேரம் சிறிது உடற்பயிற்சி செஞ்சுட்டு குளிச்சுட்டு வந்தாங்களே போதுமானது. இந்த மூட்டு வலியோட நிரந்தர தீர்வு நமக்கு கிடச்சிரும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.